ஹலோ மாமிஸ், வெல்கம் பேக் டு விஹானா மாம்ஸ் டைரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ட்டுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்ட்டு. ஸோ அதனால தான் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெவி ஒர்க் பண்ணுறேன். ஈவினிங் வந்து என்ன நிலமை ஆக போகுதுன்னு தெரில. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது யாரையுமே விடாது போல் இல்லையாங்க. எஸ்பெஷலி இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது அதிகமாக வந்துட்டு போகும்னு நினைக்கிறேங்க. நான் கூட இதிலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சேங்க. பட் இல்லைங்க, எல்லாருமே இதில் சிக்கியே ஆகணும். சில நேரம் எதுவுமே இல்லாத விஷயத்துக்கு கூட கோவம் வருங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் வந்து ஒரு 2 டேஸ் ஒரே இடத்துல இருக்குது. யாராச்சும் வந்து இது ஏன் இங்கேயே இருக்குது, இது எடுத்து கொண்டு வைக்கலாம் இல்லையா, அது கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு அப்படியே கோவமாக வரும். இன்னும் சில சுச்சுவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா, இப்போ பேபிஸ் வந்து அழறாங்க அப்படின்னா எதுக்கு அழறாங்க, என்ன ரீசனாக இருக்கும் என்னன்னே தெரியாதப்போ நமக்கு வந்து அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடுங்க. ஒர்க்கிங் உமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சப்போர்ட் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் நம்ம போய் சப்போர்ட்டுக்கு இருக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா, நீ சும்மா தானே இருக்க வீட்டில், இது கூட செய்ய முடியாதா, இந்த குழந்தை கூட உன்னால் பார்த்துக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கிறதுலே அதுதான் ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. சில பேர் இருப்பாங்க நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்களும் சொல்லுவாங்க, நாங்களும் இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம், இந்த டிப்ரெஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட டிப்ரெஷனுக்கு அவங்களே ஒரு பெரிய காரணமாக இருப்பாங்க. அதுவும் இந்த பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாங்கள் அந்த காலத்தில் 10 குழந்தைகளை வளர்த்தணும், அவ்வளோ குழந்தைகளை வளர்த்தணும், நீ இந்த ஒரு குழந்தை வளர்த்துறதுக்கே நீ இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த காலத்து 10 குழந்தைங்களும் இந்த காலத்தில் ஒரே ஒரு குழந்தையும் ஈக்குவலுன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா அந்த காலத்தில் குழந்தைங்க இவ்வளோ சேட்டை பண்ணினது யாருமே சொல்ல கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அதுவும் இந்த பேபிஸுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அப்போ தாங்க ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு ஃபுட்டு கொடுத்த உடனே ஒரு வேளை இவங்களுக்கு வந்து இது செட் ஆகுமோ ஆகாதோ, ஏதாச்சும் டிஸ்கம்ஃபர்ட் ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் தோணுங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கூட ஒரு சப்போர்ட் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் எனக்கு தோள் கொடுத்தது இல்லை எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது, என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டதுன்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுன்னு தான் சொல்லுவேங்க. ஏன்னா நான் கோவப்பட்டால் கூட சரி இவனால் வந்து முடியல அதனால தான் கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. சில நாள் பாப்புக்குட்டி நைட் நல்லாவே தூங்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குங்க. தூங்க டிஸ்டர்ப் ஆனாலே நம்மளுக்கு வந்து அந்த ஹோல் டே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க, பாப்பா தூங்குற டைமில் நீ போய் பக்கத்தில் இருந்துக்கோ, அழுதான்னா ஆட்டி விடு, அவள் போய் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்ட்டு. வாழ்க்கையில் நமக்கு இதை விட வேறு என்னங்க வேணும். இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே எல்லா பிரச்சனையுமே ஈஸியாக சமாளிச்சிடலாங்க. வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த டைமில் தான் நம்மளுக்காக யார் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. அதனால் பிரச்சனை வர்றதில் தப்பே கிடையாதுங்க. நான் இப்போ சொன்னது எல்லாமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னோடய சரௌண்டிங்கில் பார்த்து தான் சொன்னேங்க. யாரையுமே நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை டாடா.